வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 587 நாட்களாகிறது. இன்று தற்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் பாலஸ்தீனில் இரவு 8:30 மே 17 நாம் பல தகவல்களை பேசுவதற்கு முன்பாக ஒரு நினைவூட்டல். இன்றுடன் 16 ஆண்டுகள் ஆகின்றன தமிழீழ இனப்படுகொலை நடைபெற்று. அந்த நினைவிலிருந்து அப்படியே நாம் அந்த மக்களை நினைவு கூர்ந்து நாம் இன்று இதை பேசிக் கொண்டிருப்பது கடந்த 2 வருடங்களாக உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கும் இந்த சர்வதேச அரசியலை நாங்கள் உள்வாங்கி புரிந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய விலையை தமிழ் சமூகம் கொடுத்ததால் நாம் இந்த முன்னெடுப்பை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு எடுத்தோம். அந்த மக்களை நிறைவு கூர்ந்து நாம் ஒவ்வொன்றாக தற்போது பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. காசால இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், காசால மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடக்கிறது. அங்க காசால ஒரே இரவுல 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல கொலை பண்ணியிருக்காங்க. எங்க அந்த மக்களை அடக்க மட்டும் தெரியாம ஒரு செய்தி நான் பார்க்கும்போது ரொம்ப இதாயிருச்சு. 180 பேரை கிட்டத்தட்ட ஒரே இடத்துல பெரிய லெவல்ல மண்ணை தோண்டி அடக்கம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. மிக கடுமையான தாக்குதல். நானெல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, ட்ரம்ப் வந்த பிறகு அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் இந்த போராள நிப்பாட்டிட்டு மக்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதெல்லாம் எதுவுமே நடக்கல. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதே போல பேசினா சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம ஒவ்வொன்றா அதுல பேசுவோம். அதுக்கு முன்னாடி தோழர்கள் தொடர்ந்து 2-3 காணொலிகளா ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அந்த போரை பத்தி நீங்க ஏன் பேசவே மாட்டீங்க, பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பத்தி நம்ம நிறைய பேசியும் நம்ம ஒரு முடிவுல இருந்தோம். ஸோ அதை பத்தி நீங்க ஒரு விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா பேசலாம். ஆமா, அந்த இனப்படுகொலை நினைவு நாள் இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய இழப்புங்கிறது இன்னைக்கு கண் முன்னாடி மீண்டும் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பல சம்பவங்கள் அந்த இனப்படுகொலைக்கும் இந்த இனப்படுகொலைக்குமான அந்த தொடர்புகளை நம்மளால பார்க்க முடியும். சர்வதேச பார்வையாளர்களுக்கு அந்த இனப்படுகொலை பற்றின புரிதல் இல்லை. ஸோ அதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்க்க முடியுது. குறிப்பா தமிழின இனப்படுகொலை நடந்த காலகட்டத்தில் இருந்த பல பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. முக்கிய ஆளுமைகள், செயற்பாட்டாளர்கள் இன்னைக்கு இல்லை. ஸோ அதனால அது பெருசா போய் சேரல. இன்னும் சொல்ல போனா தமிழ் சமூகத்தில இருந்து சர்வதேச அளவுல இந்த செய்திகளை பரப்பக்கூடிய அளவுக்கு நமக்கு வலு இல்லை. தமிழ் சமூகம் இத்தனை மில்லியன் மக்கள் வாழக்கூடிய ஒரு சமூகம், கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய சமூகம் தான் தமிழ் சமூகம். 100 மில்லியன்கிறது மிகப்பெரிய மக்கள் தொகை. 100 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து தங்களுடைய இன்னல்களையும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் உலகத்துல பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ப்ரொபகண்டா மெக்கானிசம் இல்லை தமிழ் சமூகத்துல. இந்த தமிழ் சமூகம் இவ்வளவு பெரிய சமூகமா இருக்கு, இவ்வளவு வளர்ச்சி நிலை அடைந்த சமூகமா இருக்கு. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இருந்து, இவ்வளவு மக்கள் இருந்து தங்களுக்கான ஒரு ஊடக வெளியை திறக்க முடியாம இருக்கிறாங்க. அது 16 ஆண்டுகள் இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த குறைபாடுங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம்னு கூட சொல்லலாம். தமிழ் சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடு. இந்த குறைபாடு வெறும் குறைபாடா நம்மளால பார்க்க முடியாது. இது நெக்லிஜென்ஸா நம்மளால பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய குற்றமா தான் நம்ம பார்க்கணும். இந்த சமூகத்தை பொறுத்தளவுல இது மிகப்பெரிய குற்றம். இந்த சமூகம் இந்த அளவுக்கு ஒரு 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 மனித குலத்திற்கு எதிரான ஒரு குற்றத்துல பாதிக்கப்பட்ட சமூகமா இருந்து தங்களுக்கு தேவையான விஷயங்களை
அது பண்ணிக்கலங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். அது பெரிய ஆபத்தும் கூட. வெறும் வருத்தம் மட்டும் அடைஞ்சா பத்தாது, மிகப்பெரிய ஆபத்து. எதிர்காலத்துல மிகப்பெரிய ஆபத்து இந்த சமூகத்துக்கு காத்திருக்கு. ஏன்னா இந்த சமூகம் தான் பட்ட ஆஹ் தான் அடைஞ்ச இழப்புகள்ல இருந்து எந்த பாடமும் கத்துக்கலங்கிறது கிளியரா தெரியுது. அதனாலதான் இன்றைய வரைக்கும் சமூக வலிங்கிறது இத பத்தி கருத்திலேயே எடுத்துக்காம செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சர்வதேச அரங்குல இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த இனப்படுகொலை கூட நமக்கு ஏற்பட்ட இன்னல்களை தொடர்புபடுத்த முடியாத அளவுக்கு சர்வதேச பார்வையாளர்கள் மத்தியில அந்த செய்திகள் போய் சேராம இருக்கு. ஸோ அந்த வெளியே உருவாக்கி இருக்கணும். அதை இனிமேலாவது உருவாக்கணும் இந்த சமூகம். ஸோ இதற்கும் நம்ம பேச போற விஷயங்களுக்கும் பல தொடர்புகள் இருக்கு. இப்போ 16 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரியான பட்டினியில கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் 5 மாதங்கள் தமிழ் மக்கள் தண்டனை அனுபவிச்சாங்க. பட்டினிங்கிறது வெப்பனா பயன்படுத்தப்பட்டுச்சு, போருக்கான வெப்பனா பயன்படுத்தப்பட்டுச்சு பட்டினி. இப்போ நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்பு மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவருடைய முகநூல் பதிவுல எழுதியிருக்கிற ஒரு விஷயத்த தோழர்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா படிங்க. அதுல ஒரு தெளிவான சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இந்த இந்த பட்டினிங்கிறது வெப்பனா பயன்படுத்தப்பட்டு சர்வதேச சமூகம் அதை கம்ப்ளீட்டா அனுமதிச்சுது. அதற்கு யுனைடெட் நேஷன்ஸுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த பான் கி மூன் உதவி பண்ணாரு. இந்தியாவிலிருந்து போன அதிகாரிகள் உதவி பண்ணாங்க. அதை ஒரு வெப்பனா பயன்படுத்தி கடைசியா இந்த மக்கள் தோல்வி அடையறதுக்கும் போராட்ட அமைப்பு தோல்வி அடையறதுக்கும் அந்த முழுமையான வெப்பனா பயன்படுத்தினாங்க. அந்த பின்னணியில பிரணாப் முகர்ஜி, இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த பிரணாப் முகர்ஜி அப்போ போய் இலங்கையில போய் பார்த்துட்டு சொல்லி இருக்கிறாரு, 70,000 மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உணவுப் பொருட்கள் போகணும் போர் பகுதியில அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே காலகட்டத்துல உண்மையா அங்க இருந்தது 4 லட்சம் மக்கள், 3ல இருந்து 4 லட்சம் மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த போர்ல சிக்கி இருக்கிறாங்க. 4 லட்சம் மக்கள் வாழக்கூடிய பகுதியில போர்ல சிக்கி பட்டினியினால வாடிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வெறும் 70,000 மக்கள் தான் அங்க வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் கணக்கு கொடுத்து வெறும் 70,000 மக்களுக்கான உதவி பொருட்களை மட்டும் இவங்க அனுப்புனாங்க. அந்த 70,000 மக்களுக்கான உணவுப் பொருட்கள்லயும் இவங்க பந்து, கிரிக்கெட் மட்டை இதெல்லாத்தையும் போட்டு அனுப்புனாங்க. எடை காட்டுறதுக்காக, வெயிட்டுக்காகவே இதெல்லாத்தையும் போட்டு அனுப்பி ஒரு பட்டினிய போருக்கான யுக்தியா பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அதே சம்பவங்கள் இன்னைக்கு 16 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப இந்த மாடல்ங்கிறது, இந்த ஸ்ரீலங்கன் மாடல்ங்கிறது இன்னைக்கு காசால பயன்படுத்தப்படுது. யாரும் இன்னைக்கும் அதே சர்வதேச சமூகம், யுனைடெட் நேஷன் உட்பட யாருமே எதிர்த்து எதுவும் பண்ண முடியல. பெருசா பேசுறதும் இல்லை, பேசினாலுமே அது செயற்பாட்டுக்கு எந்த வகையிலையும் வர்றதுக்கு முடியாத ஒரு சூழல் தான் இன்றைய வரைக்கும் இருக்கு. இதே மாதிரி பல சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான குற்றங்கள், வெளிப்படையா நடக்கிற பெரும்பாலான குற்றங்கள் அன்றைக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்டுச்சு. ஸோ அதனால இந்த பேரலலை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சமூகத்துக்கு ஏற்பட்ட குற்றம் அதே மாதிரி இன்னொரு சமூகத்துக்கு இந்த குற்றம் இழைக்கப்படுது. அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை துரதிருஷ்டவசமா நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டோம். ஸோ ஐ திங்க் இந்த பின்னணி நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த 16 ஆண்டு நினைவுங்கிறது பல விஷயங்களை நமக்கு சொல்லுது. அதனாலதான் நம்ம அரசியல் படிக்க ஆரம்பிச்சோம். சர்வதேச அரசியல், பூகோள அரசியல், இது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சதுக்கான அடிப்படை இந்த இனப்படுகொலை தான். அந்த இனப்படுகொலையில ஏற்பட்ட எப்படி சொல்றது, அந்த இனப்படுகொலையில ஏற்பட்ட நம்ம
நிர்கதியா நின்ற அந்த காரணம் தான் வந்து நம்மளை தூண்டுனுச்சு படிக்கணும்னு சொல்லி. அப்படியான படிச்சு வந்தவங்க தான் நம்மலாம். ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்ச அந்த அரசியல் படுத்தும் நடவடிக்கையில நம்ம செயல்படுறோம். இது போதுமா? பத்தாவே பத்தாது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல நம்ம வீடியோக்கள் எல்லாம் பாக்குறவங்க வெறும் 2000 3000 பேர், இல்ல அதிகபட்சம் போனா ஒரு 4000 பேர் பாக்குறாங்க. ஸோ அவ்வளவு பேருக்கு தான் நம்மளால கடத்த முடிஞ்சது. ஏன்னா நம்மளுடைய சக்திங்கிறது அவ்வளவுதான். நமக்கு அதற்கு கடந்த சக்தி இல்லை. நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு மினிஸ்கியூல் தான். ஒரு புள்ளி புள்ளி 0.001% கூட கிடையாது நம்ம பேசுறது போய் சேர்றது. ஸோ அதனால தோழர்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பரப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இந்த இந்த அரசியலை வந்து உலகத்துக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்களே பேசுங்க. நம்ம இவ்வளவு காலம் பேசின அந்த அரசியல்ல இருந்து உங்களுக்கு ஏற்பட்ட புரிதல்கள்ல இருந்து நீங்க மற்ற உங்களுடைய உறவு வட்டத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட எல்லாத்தையுமே பேசுங்க. ஏன்னா தமிழர்கள் இதே இனப்படுகொலை அனுபவிச்சாங்க, இதே மாதிரியான குற்றங்களை அனுபவிச்சாங்க. அதே குற்றங்கள் மீண்டும் நடக்குது. அது அன்றோட முடியல, இன்றும் அந்த குற்றம் வந்து நடக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இந்த உரையாடலை வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்றைய நாள்ங்கிறது அந்த புலிகளினுடைய ஆயுதங்கள் வந்து மௌனிக்கப்படக்கூடிய நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைய வரைக்கும் அது என்ன மாதிரி போச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அந்த பிரச்சனையே சர்வதேச அரங்கில இருந்து நீக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லை. எதுவுமே முன்னகரல, எதுவுமே முன்னகரல. தொய்வு நிலை அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த பிரச்சனையே வந்து சைட்லைன் பண்ணப்பட்டிருக்கு. யாரும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதே இல்லை. ஒரு இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை வந்து பேசப்படவே இல்லை பெருசா. அந்த அளவுக்கு நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட இன்னைக்கு பாலஸ்தீனியர்கள் பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனியர்கள் வெறும் ஒரு 10 மில்லியன் மக்கள் தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்காங்க. இன்னும் விடாம போராடிட்டு இருக்காங்க. ஆனா தமிழர்கள் கிட்டத்தட்ட 100 கோடி, இது 100 மில்லியன். இங்கு போராட்டம்ங்கிறது இல்லை. ஒரு இனப்படுகொலை கடந்து போயிட்டோம். அவ்வளவுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கிறது. இந்த இதுக்கான பதில் நடவடிக்கைன்னா நம்ம எதுவும் பண்ணலைங்கிறது தான் தெள்ள தெளிவா இருக்கு. ஸோ இந்த 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 நினைவை வந்து நம்ம சுமக்கணும். ஏன்னா நமக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரும் அநீதிக்கு எதிரான குரல்ங்கிறது எப்பவுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கணும். அதை நம்ம தொடர்ந்து பேசணும், தொடர்ந்து அரசியல் படுத்தணும், தொடர்ந்து இதை அடுத்த சமூகத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை நம்ம கடத்தி கொண்டு போகணும். நமக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு, நமக்கு எதிரான குற்றங்கிறது நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இப்படியான ஒரு பின்னணியில தான் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சோம். இந்த பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இனப்படுகொலை நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பேச ஆரம்பிச்சோம். இதற்கு மேலேயும் நம்மளால வாய்ப்புகளை தேடி காத்திருக்க முடியாது. நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படிங்கிற பின்னணியில தான் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். அதே பின்னணி காரணத்தினாலதான் நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை வந்து பேசாம விட்டதும். ஏன்னா ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ம நிக்கிறோம். ஒரு நம்மளுடைய அரசியல் குறைபாடு இல்ல நம்மளோட அரசியல் புரிதல்மைங்கிறது எவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு இனப்படுகொலை 16 ஆண்டுகள் கடந்து நடந்து முடிஞ்சு அது எந்த கட்டத்துக்கும் போய் சேரல. அத பிரச்சாரம் பண்ணி வீரியமா கொண்டு போய் சர்வதேச அரங்கில சேர்க்கக்கூடிய ஊடக வெளிங்கிறது இன்னும் திறக்கவே இல்லை இந்த சமூகத்துல. பெரிய அளவுக்கு அது மறதிய வந்து கொடுத்துருக்கு. பெரிய அளவுக்கு மக்களுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றதே தெரியாத அளவுக்கு ஊடகங்கள் மறைச்சிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு அது எந்த பாதிப்பையும் இந்த சமூகத்துல வந்து ஏற்படுத்தல. அந்த இடத்துல நம்ம இந்த பேச ஆரம்பிச்சோம். சோ அதனால இந்த இனப்படுகொலைங்கிறது, ஒரு மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுற இனப்படுகொலைய பேசுறதுங்கிறது நம்மளுடைய அடிப்படையான ஒரு ஆப்ளிகேஷனா தான் வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து பேச ஆரம்பிச்சோம்.
அது தொடர்பான சர்வதேச அரசியல் நிகழ்வுகள், புவிசார் அரசியல் நிகழ்வுகள், அது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது, எப்படி இது ஏன் இந்த இனப்படுகொலைகள் நடக்குது, இதற்கு பின்னணியா இருக்கிறது யாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பேச ஆரம்பிச்சோம். ஒரு அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரமா தான் நம்ம பேச ஆரம்பிச்சோம். அப்படியான ஒரு நோபல் காஸ்டுக்காக நம்ம பேசுறதுங்கிறது நம்ம பெரிய அளவுக்கு ரீச் ஆக முடியாத ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். இதே வட்டத்துக்குள்ள முடங்கிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் ஒரு உப்புக்கு உதவாத ஒரு பிரச்சனையை பேச வேண்டாங்கிறதுக்கு ஒதுக்கிட்டோம். பேசக்கூடாதுன்னு இல்லை. 8000 அக்கௌண்டுகள், ட்விட்டர் அக்கௌண்டுகள் இந்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பேர்ல நீக்கப்பட்டிருக்கு இந்தியாவில். 8000 அக்கௌண்டுகள். இதுல வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள், செய்தியாளர்களினுடைய அக்கௌண்டுகளும் நீக்கப்பட்டிருக்கு. ஒரு ரெப்ரசிவ் கவர்மெண்ட் தான் இங்க ரூல் பண்ணுது இந்தியாவை பொறுத்தளவுல. நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு ஃபாசிஸ்ட் எலமெண்ட் தான் இந்தியா ரூல் பண்ணுது. இங்க ஜனநாயக வெளிங்கிறது கிடையாது. பத்திரிகையாளர்கள் ஊப்பாஸ் வழக்குல கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறாங்க. செயற்பாட்டாளர்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ட்ரகோனியன் லா, எந்தவித விசாரணைகளும் இடம்பெறாம ஃபாதர் ஸ்டான் சுவாமி இறந்தே போனாரு ஜெயில. அப்படியான ஒரு ட்ரகோனியன் லா தான் இந்த நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படியான ஒரு இடத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய மக்கள் பிரச்சனையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதை நம்ம பெருசா கொண்டு போறதுக்கு முன்னாடி முடக்கப்படக்கூடாதுங்கிறது தான் பிரதானமான காரணம். நம்ம ஏன் அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை பொறுத்தளவுல ஆரம்ப கட்டத்துல அந்த சம்பவம் இடம்பெற்று தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று அதோட மோரல் பேக்ரவுண்ட் எல்லாம் நம்ம போக வேண்டாம். அது மோரல் பேக்ரவுண்ட்ல போனோம்னா அது ரொம்ப நேரம் நம்ம அதை பத்தியே பேச வேண்டியிருக்கும். இப்ப சமீபத்துல நடைபெற்ற அந்த பெகல்காம் தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இடம்பெற்ற இன்ஃபர்மேஷன் வார், ரெண்டு தரப்புலையும் இடம்பெற்ற இன்ஃபர்மேஷன் வார், மிஸ்இன்ஃபர்மேஷன் வார், டிஸ்இன்ஃபர்மேஷன் வார். ஸோ இந்த வாருக்கு மத்தியில இண்டிபெண்டான தகவலை திரட்டுறதுக்கான வெளியே இங்க கிடையாது. இங்க எல்லாமே ப்ரொபகண்டா தான் நடந்தது. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படிங்கிறத உடனடியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு சரியான சோர்ஸ் இங்க கிடையாது. இப்போ நம்ம மற்ற இடங்கள்ல நம்மளால சோர்ஸை தேடி எடுத்துட முடியுது. இங்க சோர்ஸ்கள் கிடையாது, சோர்ஸ்கள் தடை பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா மட்டும் கிடையாது, பாகிஸ்தான்லயும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதனால ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெப்ரசிவ் கவர்மெண்டா தான் ரெண்டு கவர்மெண்ட்டும் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இங்க இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், உண்மையா தகவல் என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய நம்பத்தகுந்த சோர்ஸ் இங்க கிடையாது. ஸோ அதனால நம்ம தகவல் உடனடியா எடுக்கிறதுங்கிறது நடைபெற சாத்தியமற்ற ஒன்றா தான் இருக்கு. அதே போல இன்றைய வரைக்கும் அது சாத்தியமற்றதா தான் இருக்கு. அதே போல இங்க இம்மீடியட்டா என்ன நடந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் வார் நடந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் வார்ல இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பொய் தகவல்கள் பரப்புறதுக்குன்னே ஒரு பெரிய ஆர்மியே இங்க வேலை பார்க்குது இந்தியாவை பொறுத்தவரை. ஏன்னா இவங்களுடைய பிரதானமான நோக்கம் இந்தியன் பப்ளிக் மத்தியில ப்ரொபகண்டா பண்ணுங்கிறது தான் பிரதான நோக்கமா வச்சு இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இதே விஷயம் தான் பாகிஸ்தான்குள்ளேயும். இப்போ பாகிஸ்தான்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னா, பாகிஸ்தானி மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கான ப்ரொபகண்டா இன்ஃபர்மேஷன் வாருங்கிறது பெரிய அளவுக்கு நடந்தது. ஸோ அதனால ரெண்டு தரப்புல இருந்து உண்மை தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் கடந்து ரெண்டு தரப்புலயும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு தரப்பும் சில மிலிட்டரி அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்ப தகவல்கள் வருது. சர்வதேச ஊடக வெளியில அதை பத்தின அதாவது பேட்டில் ஃபீல்டு அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம், டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பல தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் செட்டில் ஆகி இதெல்லாம் எது உண்மையா நடந்தது, எது நடக்கல அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதுக்கே நாளாகும். ஸோ அதனால அப்படி தெரியாத போது அந்த தகவல்களை பேசுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை பிரின்சிபலி இந்த பிரச்சனையை நம்ம பேச வேண்டாங்கிறது நம்மளுடைய முடிவு.
அதை கடந்து இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருந்தது நம்ம இந்த பிரச்சனையை பேசுறதுல. ஸோ அதனால தெரிஞ்சேதான் நம்ம அவாய்ட் பண்ணோம். தொடர்ந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து பேசுறதுக்கும் விரும்பல. அது தேவையில்லாத பிரச்சனையா தான் நாங்க வந்து பார்த்தோம். அதனால நாங்க வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். இதை எல்லாத்தையும் கடந்து இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான இந்த பிரச்சனைங்கிறது 2 நாடுகளுக்குமே வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவசியமற்றது. அதே போல அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடியது 2 நாடுகளுக்குமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற புவிசார் அரசியல் சூழல்ல இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான சண்டைங்கிறது இம்பீரியல் பவர்களுக்கு ஆதரவானதா தான் போய் முடியும். ஸோ அதனால இம்பீரியல் பவர்ஸ் இந்த சண்டையை வந்து விரும்பினாங்க. இந்த சண்டை உருவாகிறதுக்கு இன்னும் சொல்ல போனா இது பெரிய அளவுக்கு இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் அமைப்புகள் வந்து இதுல சம்பந்தப்பட்ட வாய்ப்பு இருக்கிறதாகவும் பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஸோ அதனால இது ஒரு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இந்த பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இந்த பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த பிரச்சனையினால பாகிஸ்தானுக்கு பெருசா லாபம் கிடையாது, இந்தியாவுக்கும் பெரிய லாபம் கிடையாது. இது ஆனா மற்றவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் இந்த பிரச்சனையினால. இதை எல்லாத்தையும் கடந்து இந்த 2 நாடுகளும் அணு ஆயுத நாடுகள். அது மனித குலத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய போரா இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான போர் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான சண்டைங்கிறது என்னைக்குமே ஆரோக்கியமானது கிடையாது. ஸோ அதனால நம்ம சண்டையை நம்ம விரும்புறது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே போல இரண்டாவது இதுல இம்பீரியல் பவருக்கு தான் இதுல லாபம் இருக்கு இந்த சண்டையினால. மூன்றாவது ஆத்தன்டிக்கான சோர்ஸ் வந்து இந்த பிரச்சனை பொறுத்தளவுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. பாகிஸ்தான் தரப்புல இருந்து போய் செய்தி எடுத்தீங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு ஆதரவான செய்தியா தான் வரும். ஈவன் இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டிக் இதுல பண்ணாலும் அந்த நேஷனலிசம்ங்கிறது பிரதானமா இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுலையும் அதே பிரச்சனை தான். இங்க ரெண்டுமே வந்து இந்த 2மே பெரிய அளவுக்கு போர்ட்டல் எளிமையா இருக்கக்கூடிய நாடுகள். அதனால இயல்பா மக்கள் மத்தியிலேயே வந்து இந்த ஹாஸ்டிலிட்டிங்கிறது உருவாயிருக்கு, திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இங்கிருந்து கிரெடிபிள் சோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்படியே ஒரு சில கிரெடிபிள் சோர்ஸ் கிடைச்சதுனாலும் அது பெரிய ரெப்ரஷனுக்கு உள்ளாகுது. ஸோ அதனால இங்கிருந்து நம்ம தகவல்களை எதிர்பார்க்கறது பெரிய கடினமான காரியம். இது எல்லாத்தையும் கடந்து பிரின்சிபலி நம்மளுடைய பிரதான பிரச்சனைகள், நம்ம பேச வேண்டிய பிரச்சனைகள், நம்ம இந்த 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 ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து நம்ம நடத்துறதுக்கான அடிப்படைகள்ங்கிறது இந்த பிரச்சனையில இல்லை. பல்வேறு பிரச்சனைகள், அடுத்த பிரச்சனைகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சே இந்த பிரச்சனையை வந்து பேசுறத நிறுத்திட்டோம், பண்ணல. ஸோ அதுதான் தோழர்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும். இப்பவும் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பெருசா பேசுறதுக்கு இல்லை. இது மிலிட்டரி கான்ஃபிளிக்ட்ல என்ன நடந்ததுங்கிறதையும் நம்ம பேசுறதுக்கு விரும்பல. அது 2 தரப்புல இருந்து தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால உண்மையை என்ன நடந்ததுங்கிறதுக்கான அடிப்படை ஆதாரங்கள், நம்பத்தகுந்த ஆதாரங்கள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால அதை பத்தி பேசுறதும் நமக்கு சரியானதா இருக்காது. அதுதான் தோழர்களுக்கு நம்ம சொல்லணும். தோழர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம ஏன் பேசலாங்கிறதையும் புரிஞ்சு. இப்ப நம்ம தெரிஞ்சேதான் பேசல. ஏன்னா தோழர்கள் பார்த்திருந்தாங்கன்னாலே தெரியும். இவ்வளவு பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கிற நாம ஏன் வந்து இந்த பிரச்சனை பேசலாம்னா அப்ப காரணம் இல்லாம நம்ம பேசாம இல்லை. ஸோ அதே போல நம்ம பிரதானமா பாக்குறது வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல குறிப்பா வந்து இம்பீரியல் பவர்ஸ் ரிலேட்டட் பாலிடிக்ஸ் தான் நம்ம பேசுறோம். ஏன்னா நம்மளுடைய இனப்படுகொலைக்கு அடிப்படையா இருந்தது இம்பீரியல் பவர்ஸ். ஸோ அதனால நம்மளுடைய பிரச்சனைங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்கள் 1000 இருந்தது. பிரதான முரண்கிறது சர்வதேச இம்பீரியல் பவர்ஸ் கிட்ட இருந்து வர்ற முரண் தான். ஸோ அதுதான் வந்து மிக ஆபத்தானது. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம பிரச்சனைகளை எல்லா அரசியலையும் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த பின்னணியில தான் நம்ம இந்த பிரச்சனையை வந்து பேசாம அவாய்ட் பண்ணிட்டோம். நல்லது நல்லது தோழர். இந்த விளக்கம் தேவைப்பட்டுச்சு தோழர்களுக்கு. அதை நம்ம அதை கொடுக்கணும், கொடுத்தாச்சு.
இப்ப அப்படியே நம்ம வந்து காசா உள்ளே இருந்து பேச வேண்டியிருக்குது. நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ட்ரம்ப் வந்துட்டு போனதுல வந்து கிட்டத்தட்ட 3.2 ட்ரில்லியன் வந்து முதலீடு வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டுமே கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியனுக்கு மேல சவுதி மட்டுமே கொடுத்தா சொல்றாங்க. அதுக்கு இணையா வந்து கத்தாரும் அதே மாதிரி, அப்புறம் யுஏஇயும் அதே அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்கலாம் வந்து நாங்க உங்க நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 3.2 ட்ரில்லியனுக்கு இங்க இருந்து 3 நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டுக்கு வந்து பிசினஸ் கொடுக்கும்போது வேறே ஒரே ஒரு ஃபுட்டு ட்ரக் கூட காசாவுல கொண்டு போக முடியல. அப்படின்னா நீங்க இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவ்வளவு செலவு பண்ணி உங்களுடைய பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய உங்க மொழி பேசக்கூடிய அவங்களோட பாஷையில சொல்ல போனா ஓ மதத்தை சேர்ந்த ஒருத்தன் அவனை உன்னால காப்பாற்ற முடியல அப்படின்னா அப்ப நீ யாரு அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் வருது. இப்போ இது நம்மளாம் நானெல்லாம் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா முதல்ல என்ன தகவல் வந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனோட ஸ்டேட்டை வந்து ரெகனைஸ் பண்ண வச்சிருவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் செய்தி வந்துச்சு. ஆனா அது எதுவுமே இல்லாம அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் கூட வந்து ஃபுட்டு உள்ள கொண்டு போக முடியாத அளவுக்கு நிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா பார்க்க வேண்டியது இருக்கு. இதை அதுக்கு மேல எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. இது எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. இந்த 3.00 ட்ரில்லியன் கொடுத்துட்டு அவங்க ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கிறாங்க. நீங்க அதை விட்டுட்டீங்க. என்ன சாதிச்சிருக்கிறாங்கன்னா, சிரியால முன்னாள் முன்னாள்னு சொல்ல வேண்டியது இல்லை, இந்நாள் அல் கொய்தா தீவிரவாதியினுடைய தலைவனை வந்து அங்கீகரிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு எதிரான அவன் ஆட்சியின் கீழே இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு எதிரான பொருளாதார தடையை நீக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய பிரதான ப்ரையாரிட்டியா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால தெளிவா உணர்ந்துக்கலாம். அப்ப யாரு அல் கொய்தா யாருங்கிறத இதுக்கு மேல வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் சேர்ந்து அல் கொய்தாவை உருவாக்குனாங்க, எதற்காக உருவாக்குனாங்க, அவங்க இது கால் வரைக்கும் வந்து யாருக்காக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தெள்ள தெளிவா விளக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து விளக்கிட்டாங்க. ஸோ அதனால இவங்க இப்ப நம்ம வீடியோக்கள்லயே வந்து நம்ம ஆரம்பத்துல சிரியா பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பல தோழர்களும் வந்து இந்த செக்டேரியன் பேசிஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்திருக்கிற இந்த அல்ஜுலானி கும்பல் வந்து இஸ்ரேலுக்கு எதிராலாம் சண்டை போடும் அப்படின்லாம் சொல்லி எதிர்பார்த்து ஒரு நைவா திங்க் பண்ணாங்க. நம்ம அப்பவே சொன்னோம், அப்படிலாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனுங்க எல்லாருமே வந்து ஒரே டீம் அப்படிங்கிறத நம்ம அப்பவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ போன முறை நம்ம இந்த உய்கூர் மக்களை பத்தி பேசும்போது கூட வந்து கிட்டத்தட்ட அந்த செக்டேரியன் பேசிஸ்ல தான் வந்து சில தோழர்கள் பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா, இப்ப இப்ப நான் வந்து தமிழன்கிறதுனால இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபெனட்டிக்கல் ஃபாசிஸ்ட் எலமெண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது. அவன் தமிழர்களுக்காக பேசுறேன்னு சொன்னாலும் அதனுடைய அல்டிமேட் விளைவு என்ன, அவனுடைய நோக்கம் என்னங்கிறதெல்லாம் பார்த்து அது தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் அவனுக்கு ஆதரவா வந்து பேச முடியும். அவன் தமிழன், அதனால நான் வந்து அவனுக்கு ஆதரவா நான் பேசுவேன், அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுனேன்னா அது 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 நான் அரசியல் பேசுறதா அர்த்தம் இல்லை. நான் வந்து ஒரு இனத்தின் பின்னணியில நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன். அப்ப நானும் வந்து ஒரு இனவாதியா தான் இருக்கிறேனே தவிர நான் ஒரு இனத்தின் மீது பற்று உள்ளவனா இல்ல. இல்ல மன்னிக்கணும் நான் அது இனவாதின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அது சந்தர்ப்பவாதம் சந்தர்ப்பவாதம் தான் சொல்லுவேன். என் மொழி பேசுறான், என் ஊர்ல இருக்கான், என் சொந்த சாதிக்காரன், என் மதத்துக்காரன், அதனால அவனை நான் ஆதரிக்கிறேன், பண்ற அயோக்கியத்தனத்தால ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாதம். அப்படிதான் நான் அதை சொல்றேன். இதுல நீங்க சொன்னதுனால போன வீடியோல ஒரு தோழர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு வந்து நீங்க புவிசார் அரசியல்லாம் நல்லா பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு ஏதோ சன்னி முஸ்லீம்னால ஏதோ கோவம் இருக்கு, அதனாலதான் நீங்க எப்ப பார்த்தாலும் சிரியா வந்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து அசாத் இருந்தப்பெல்லாம் வந்து இதெல்லாம் பேசவே இல்லை, அவர் எவ்வளவு குடும்பம் பண்ணார் அதெல்லாம் பேசல. இப்ப எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, அந்த தோழருக்கு அது போல இன்னும் நிறைய யோசிக்கிற தோழர்களுக்கு பலஸ்தீன்ல இருக்கிறவன் சன்னி முஸ்லீம் தான்,
ஏன்னா உங்களுக்கு சிலருக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அப்படியே ராவாத பேசிதான் அவங்களுக்காக செத்தாங்கல்ல. அந்த பாலஸ்தீனே கால் வைக்காம ஒருத்தர் செத்தார்ல, ஹசன் நசுருல்லா, அவர் சன்னி முஸ்லீம் கிடையாது. ஈரான் இருக்காங்கல்ல, ஈரான் சன்னி முஸ்லீம் கிடையாது. நீங்க அதாவது மதத்துக்குள்ள ஒரு சாதி மாதிரி பிரிக்கிறீங்கல்ல, அந்த சாதியை சேர்ந்தவன் எல்லாமே உங்களை நீங்க காட்டி கொடுத்தாங்கல்ல. சவுதியாரு, எல்லாரும் அதுதான் கத்தாரியாரு. அதுதான் என்னன்னா இவங்க அவங்க அவங்க சொன்ன பின்னணியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சன்னி முஸ்லிம் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து காட்டி கொடுத்துருக்கானுங்க. ஆமா, அதுதான் நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து ட்ரம்ப்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து 3.6 ட்ரில்லியன் வந்து அவனுக்கு முதலீடு கொடுத்து அமெரிக்கா பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமையில இருக்கிறத காப்பாத்துறதுக்காக முதலீடு பண்ணிருக்கிறானுங்க இவனுங்க. அப்ப இவனுங்க யாரு? இவனுங்க எதற்காக இருக்கிறானுங்க? இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம போன முறை பேசும்போது ஒரு 3 விஷயத்த சொல்லியிருந்தோம். ஒண்ணு வந்து இவனுங்க யமன்ல வந்து கடுமையான தோல்வியை சந்திச்சிட்டதுனால இதுக்கு மேல வந்து நம்மளால தொடர்ந்து இந்த பகுதியில ஆதிக்கத்தை செலுத்த முடியாது, அதனால அனுசரிச்சு போகணுங்கிறதுக்காக இந்த கருத்துக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா இவன் வர்றதுக்காக இது எல்லாத்தையும் வந்து ப்ரொபகேண்டாவுக்காக வெளியிடுறாங்க. இது போனதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு போயிடும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 2வது சொன்னதுதான் சரியா இருக்கு. என்னன்னா இது ஜஸ்ட் ப்ரொபகேண்டாவுக்காக நடந்த விஷயங்களா தான் நடந்திருக்கு. இவனுங்க எல்லாரும் காசை கொடுத்துருக்கானுங்க, முதலீடு பண்றான்னு உத்தரவாதம் கொடுத்துருக்கானுங்க. இப்ப அவன் வந்துட்டு கூலா வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உருவாக்கி பெரிய அளவுக்கு பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான இருந்தவங்க மத்தியிலையும் வந்து இவன் பெரிய ஆதரவு வட்டத்தை வந்து உருவாக்கிட்டு பெரிய அளவுக்கு பாலஸ்தீன் ஸ்டேட் அங்கீகாரம் பண்ணிடுவானுங்க, போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருவானுங்க, இதெல்லாத்தையும் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு கடைசியா எதுவுமே பண்ணல. அவன் முதலீட்டை வாங்கிட்டு போயிட்டான். கடைசியா அவன் சொல்லியிருக்கான், நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா இந்த ஸ்டேட் எல்லாம் இருந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கான். இவனுங்களை காரி துப்பிட்டு தான் போயிருக்கான். இதுல என்னன்னா இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறாங்க. இந்த அல்கொய்தா தீவிரவாதியா வந்து அங்கீகாரம் பண்ண வச்சிருக்கிறாங்க. அவனை வந்து அவனுடைய ஆட்சியை வந்து காப்பாத்துறதுக்காக பெரிய அளவுக்கு இவங்க வேலை பார்த்துருக்காங்க. இதை ஒன்ன மட்டும் இவங்க அச்சீவ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய பிரதான ப்ரையாரிட்டிங்கிறது அல்கொய்தா, இவங்களோட கூட்டாளியா இருந்த அல்கொய்தாவை வந்து பாதுகாக்கிறதும் அல்கொய்தாவினுடைய ஆளை அங்கீகாரம் பண்ண வைக்கிறதும் அவனுக்கு உதவி பண்றதும் தான் வந்து இவனுங்க டிமாண்டா வச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீனியர்களை பத்தி இவனுங்க எந்த டிமாண்டும் வைக்கலங்கிறது தெளிவா வந்து விளங்கிடுச்சு. சோ அப்ப இவ்வளவு காலம் வந்து இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லி இன்னைக்கு தெளிவா வந்து உணர்த்திட்டானுங்க. இப்ப இதற்கு மேல என்ன வாய்ப்பு இருக்கு? இதற்கு மேல என்ன வாய்ப்பு இருக்குன்னா ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. ஈரான் வந்து இனிமே இவனுங்கள்ட்ட வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவனுங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துறதை தவிர வேற வழி இல்லை. ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இவனுங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துறதை தவிர வழி இல்லை. இன்னும் சொல்ல போனா இவனுங்களுடைய ஆயில் ரிசோர்சஸ் தான் இந்த இனப்படுகொலைக்கு அடிப்படையா இருக்கு. யாரோ ஒரு தோழர் வந்து சரியா சொல்லியிருந்தாரு, இந்த இந்த கத்தாரு, சவுதி அரேபியா இவனுங்க எல்லாருமே காட்டி கொடுத்தவனுங்க இவனுங்க ஒன்னும் கேட்க மாட்டானுங்க, அவனுக்கு வேணுங்கிறத கொடுத்து அனுப்பி விட்டுருவானுங்க, வேற எதுவும் இவன் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் பண்ணி காசெல்லாம் கொடுத்து சிறப்பான வரவேற்பு கொடுத்து எல்லாம் கொடுக்குறோம், நீ ஏன் எனக்கு வந்து மாஸ்டரா இரு, நானே உனக்கு அடிமையா எப்பவும் இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுதான் நடந்தது. ஓகே தோழர், இதுல வந்து நம்ம அப்படியே அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இவங்க இந்த 2 நாள்ல வந்து நடத்தின தாக்குதல் அப்படின்றது மிக கடுமையா இருக்கு. விட்காஃப் வந்துட்டு போன பிறகு வந்து, ஏன்னா இவங்களோட பேச்சை கேட்டுதான் ஹமாஸ் வந்து நம்பிதான் இந்த அலெக்சாண்டர் ரிலீஸ் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு நல்ல அடிப்படையில. ஸோ இப்போ விட்காஃப் வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட அதை எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. யுஎஸ்ஏ அண்ட் ஹமாஸ் ஹேஸ் அ டீல், பட் யுஎஸ்ஏ broken த டீல் அப்படின்னு தான் சொல்றாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன நிபந்தனை 2 தரப்புலையும் வைக்கப்பட்டு ஒத்துக்கிட்டாங்களோ அதை 100% முழுமையா பூர்த்தி செய்தது ஹமாஸ். ஆனா அதை நீங்க வந்து இது பண்ணல. ஏன்னா வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, அந்த பிளாக்கேட ரிமூவ் பண்ணி ஃபுட்டை உள்ள கொண்டு போறோம்னு சொல்லியிருந்தீங்க. அட்லீஸ்ட் அதை செஞ்சிருக்கணும், அதை செய்யல. ஸோ இப்போ அதை செய்யாததுனால எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் ஹமாஸ் வந்து இதை ஏத்துக்கிச்சு, ஹமாஸ் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு.
இது வந்து ஹமாஸை ஏமாத்திட்டாங்களா என்ன அப்படின்றத பேசுறதை விட, ஏன்னா அவங்க மக்களுக்கு உணவு போகணும், அதுக்காக அவங்க அந்த ஒரு வேலையை செஞ்சாங்க. செய்யாம இருந்தா நாங்க வந்து அவரை விட்டுருந்தா நாங்க ஃபுட்டை நாங்க உள்ள கொண்டு வர சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இதுக்கப்புறமேல அவர் வந்தவர் வந்து எதுவுமே பேசாம இந்த காசால நடக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை வந்து தடுக்கிறத பத்தியோ இல்ல குறைங்க நிறுத்துக்கணும் எதுவுமே சொல்லல. ஆனா எங்களுக்கு வந்து கவலையா இருக்கு நீங்க ஃபுட்டெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் என்ன அப்படின்னு பயங்கரமா கவலைப்பட்டாருன்னு தெரியல. இப்போ இதனால வந்து இந்த 2 நாளா நடத்தின தாக்குதல் அப்படின்னு கிட்டத்தட்ட 200 250 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. மக்களை கொண்டு போய் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 180 மக்களை வந்து ஒரே இடத்துல புதைக்க வேண்டிய அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. இதுக்கு இடையிலே வந்து ஒரு செய்தி நான் பார்த்தேன். அது வந்து அபிஷியலா வந்து சரியா தெரியல. ஹமாஸ் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. உங்களுக்கு வந்து முழுநீள வார் தான் தேவை அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சதுன்னா அந்த முழுநீள வார கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா தான் இருக்கோம். அதன் பிறகு வரக்கூடிய விளைவுகளை சந்திக்கிறதுக்கு உங்களால தாங்க முடியாது. நீங்க தயாரா இருக்குங்க அதை பாக்குறதுக்கு, அந்த இழப்புகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்குங்க அப்படின்னு ஹமாஸ் சொன்னதாகவும் சொல்றாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? அவங்க வந்து இடம் 3 பக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்துறாங்க. தரைவழி, வான்வழி, கடல்வழி 3 பக்கத்துல இருந்து தாக்குதல் நடத்திருக்காங்க 15ஆம் தேதி நைட். அது அங்க இருக்க சூழ்நிலை என்ன அப்படி சொல்லுங்க. அதாவது அங்க வந்து பஃபர் ஜோனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அங்கதான் இந்த மிலிட்டரி இருக்கு. இப்போ வந்து இந்த 70 நாளா வந்து அதுதான் நடக்குது. அதுல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, உணவுப் பொருட்களை எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு ஒரு 30% நிலப்பரப்ப பஃபர் ஜோனா கிரியேட் பண்ணி அங்க வந்து அவங்களுடைய மிலிட்டரி வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அங்கிருந்துதான் வந்து இந்த போறதுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதா சொல்றாங்க. இப்போ அடுத்து போர் வந்து ஆரம்பிச்சிட்டதாகவும் அவங்களுடைய மிலிட்டரி தரப்புல இருந்து தகவல் வருது. அடுத்த கட்ட முழுமையான ஆக்குபேஷனுக்கான போர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதுல என்னன்னா, இவங்க கடந்த ஒரு வாரம் 1.5 வாரத்துல இவங்க அந்த முயற்சிகளை ஈடுபடும் போது கடுமையான பாதிப்புகளை வந்து சந்திச்சாங்க. அதுல பெரிய அளவுக்கு இழப்புகளையும் சந்திச்சிருக்கிறாங்க. பெரிய ஆம்புஷ் எல்லாம் நடந்திருக்கு. பூபி டிராப் பண்ணி பயங்கரமான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு கசாம் தரப்புனால. ஸோ அதனால இந்த போருங்கிறது இப்படிதான் நம்ம ஆரம்பிக்க போகுது. இப்போ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்ந்ததுன்னா இது இந்த மாதிரியான போரா தான் வந்து போகும். ஸோ கடுமையான போரா தான் இருக்கும். பெரிய அளவுக்கான இழப்புகளை வந்து இஸ்ரேலிய ராணுவ தரப்பு இனிமே எதிர்கொள்ளணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரெஜெக்டரி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பட்டினியினால உயிரிழப்புகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதே போல மக்கள் மீதான குண்டு வீச்சுங்கிறது ரொம்ப தீவிரமா நடக்குது. இதுல அசாசினேஷன் அட்டெம்ப்ட், அதாவது கசாம் பிரிகேடினுடைய லீடரா இருக்கக்கூடிய முகமது சின்வாருக்கு மீதான தாக்குதலுக்கு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் பண்ணதுல பெரிய அளவுக்கு அந்த யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல்னு சொல்ற ஒரு ஹாஸ்பிட்டல் மீதான தாக்குதல் வந்து கடுமையா நடந்திருக்கு. ஸோ அந்த தாக்குதல்ல பல மக்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க. நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 40 GBU பாம் வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் மீது போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹசன் நஸ்ரல்லாவுக்கு எதிரான தாக்குதல்ல 80 குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இங்க 40 குண்டுகள் வந்து போட்டிருக்காங்க. அதுல முகமது சின்வார் வந்து அசாசினேட் பண்ணப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து தகவல் சொல்றாங்க. ஆனா இவங்க தரப்புல இருந்து இன்னும் எதுவும் உறுதிப்படுத்தல. ஸோ அதனால என்ன நடந்ததுங்கிறது நமக்கு உறுதியா தெரியல. இது ஒரு பக்கம் வந்து குண்டு வீச்சுங்கிறது இப்ப தினம் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து குண்டு வீச்சுல கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பட்டினியினால குழந்தைகள் எல்லாம் வந்து இறந்து, உணவுப் பொருட்கள் உள்ளுக்கே போகல. இதுல இன்னைக்கு இன்னொரு தகவல் வந்துச்சு. சைனாவினுடைய ஒரு கார்கோ பிளைட்ல எஸ்கார்டோட வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போறதா அவர் பெப்பே எஸ்கோபார் வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தார். அது எஜிப்து வழியா அவங்களுடைய கார்கோ பிளைட்ல கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன், ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் வந்து நேரடியா போர்ஸா நடந்ததுன்னா மட்டும்தான் வந்து இந்த மக்களை வந்து காப்பாத்துறதுக்கான வழி இருக்கிறதா தெரியுது. ஆனா நமக்கு இங்க பண்ணக்கூடிய நபர்கள்னு சொன்னாக்க இங்க யாருமே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. மன்னிக்கணும் ஒரு சின்ன இது மட்டும் திருத்த மட்டும். அவரு பெப்பே எஸ்கோபர் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா,
அது வந்து அந்த எகிப்துல வந்து நடந்த ஒரு பயிற்சி தான் அது. அங்க உள்ள போகல, ஏன்னா உள்ள போனா எதையுமே அவங்க சுட்டு வீழ்த்திடுவாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். உள்ள எதுவும் போகல. நான் உள்ளுக்குள்ள விசாரிச்ச வரைக்கும் கேட்ட வரைக்கும் அப்படிதான் நடக்கல. அந்த அவரு போட்டிருந்த அந்த வீடியோ, அந்த போட்டோஸ் வந்து இவர் மட்டும் இல்ல, டிக்டாக் பூரா ஓடுது, இன்ஸ்டாகிராம், ரெட் நோட்டு, எந்த மீடியாவை பார்த்தா, ட்விட்டர், எதுல எல்லாத்துலயும் சீனா வந்து இது போட்டுச்சு, உணவு போட்டுச்சுன்னு. அது இல்ல, பாக்குற தோழர்கள் ஒருவேளை தோழர்கள் பார்த்திருந்தாலும் அதில் போய் இன்னும் உண்மைத்தன்மை தேடுங்க. அப்படி இல்ல, அது நடந்தது. அவங்க அதுல வரக்கூடிய வீடியோ வந்து வேற ஒண்ணுக்கானது, இதுக்கானது கிடையாது. அந்த பகுதியில பிளைட்டு போனதாகவும் உணவுப் பொருள் கொண்டு போய் வேற எதுக்கும் கொடுத்ததா சொல்றாங்க. பட் வந்து காசா உள்ள போகல. ஆனா இஸ்ரேல் வானிலையில போனதா சொல்றாங்க, அது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால. ஆனா காசாவுக்கு அந்த உணவுப் பொருள் போகல. இதுதான் நான் தேடின வரைக்கும் இருக்கு. இப்ப நீங்க பேசு. தெரியல. இப்ப அவர் சொன்னிருந்ததுனால அது நான் சொன்னேன். தெரியல, ஒருவேளை அப்படி ஏதாவது ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி நடந்ததுன்னா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இப்ப இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல முக்கியமான ஸ்பெயின், லக்சம்பர்க், இந்த மாதிரியான ஒரு அயர்லாந்து, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த உணவுப் பொருட்கள் வந்து உடனடியா உள்ளுக்கு கொண்டு போறதுக்கான வழிமுறைகளை பண்ணணும். இஸ்ரேல் தன்னுடைய இந்த விரிவாக்க பணியில, போர் விரிவாக்க பணியில ஈடுபடுறதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இன்டர்வென்ஷன் வந்து நடக்கணும். ஆனா ஃபோர்ஸ்ஃபுல் இன்டர்வென்ஷன் பண்ணக்கூடிய இந்த இந்த அரபு தேசங்கள்ங்கிறவங்க அயோக்கிய பசங்களா இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் பண்ண வேண்டியவங்க. ஆனா அவங்க வந்து எதுவுமே பண்ணல. இன்னைக்கு பாக்தாத்ல அரப் சமிட் மீட்டிங் நடக்குது. அதுல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. அது ஒரு ஒண்ணுக்கும் உதவாத மீட்டிங்கா தான் இருக்கும், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவனுங்க எவனுமே அரபு மக்களை பொறுத்தளவுல, அரபு அரசாங்கங்களை பொறுத்தளவுல எவனுமே வந்து யாருக்கும் உதவி பண்ணல. இந்த போரை பொறுத்தளவுல எந்த இன்டர்வென்ஷன்லயும் ஈடுபடல. எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தான். அவங்களதான் வந்து ஈரானியன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஈரானியன் ப்ராக்சி அப்படின்னு சொல்றாங்க. சியா முஸ்லிம்ஸ் பிரிவை சார்ந்த அமைப்புகளா தான் எல்லாமே. ஸோ அவங்க மட்டும்தான் வந்து நேரடியான ஹியூமனிடேரியன் இன்டர்வென்ஷன், மிலிட்டரி இன்டர்வென்ஷன் வந்து பண்றாங்க இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில. மற்ற எந்த நாடுகளும் உதவி பண்றதுக்கு தயாரா இல்லை. அவனுக்கு காட்டி கொடுத்து இதை அழிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்க. பாலஸ்தீன் பிரச்சனைய இதோட முடிச்சிடணுங்கிறதுல தெளிவா வேலை பார்க்கறானுங்க. ஸோ அது எந்த மாதிரியான சிக்கல்களை வந்து ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. இந்த மக்கள்லாம் வந்து எப்படி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி அந்த நாட்டு மக்கள் வந்து இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி இனப்படுகொலையின் போது கம்மின்னு இருந்த மாதிரி அந்த ஊர்லயும் மக்கள் இருக்கிறாங்கிறது தான் தெரியுது. இவங்க வந்து பலஸ்தீனை முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு இவங்க தெளிவா இருக்காங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க கூடிய 80 வருஷமா நடக்கக்கூடிய இந்த போராட்டம், இவங்க எல்லாத்தையும் விட ரொம்ப தெளிவானவங்க. நான் செத்தானுங்க தான்டா சாவேன் அப்படின்னு அங்க இருக்காங்கல்ல, அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய இதுவா நான் பாக்குறேன். பலம். ஆமா, பலமா பாக்குறேன். அத வந்து உணவு அப்படின்ற ஒண்ணை தடுத்து வச்சு செஞ்சிட முடியும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்றாங்க. மக்களுக்கு கண்டிப்பா வந்து அதுல இதாக தான் செய்வாங்க, டிஸ்ட்ரக்ஷன் ஆக தான் செய்வாங்க. ஆகவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் அவங்களுக்கு நம்மள மாதிரிதான் இருக்கு. நமக்கு பசிச்சா எப்படி சாப்பாடு வருமோ அது போல அவங்களுக்கு தான். நம்ம பேசுறோம், இந்த முடிச்சோன்னா போய் நம்ம சாப்பிட்டு தூங்கிடும். அவங்களுக்கு அப்படி கிடையாது. தூங்குறதுக்கு ஒண்ணும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி நிக்கிறாங்க. இதை வந்து இவங்க இன்னைக்கு நேத்து பார்க்கல. அதுதான் வந்து அவங்க அவங்க திருப்பி திருப்பி தாங்க அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து தொடர்ந்து திரும்பி திரும்பி வர்றதுக்கு காரணமா நான் பாக்குறேன். அதனால இவங்க என்னதான் தெளிவா வேணாலும் இருந்தாலும் அந்த மக்கள் இவங்களை விட அதிகமா தெளிவா இருப்பாங்க. இயற்கை வந்து அதுக்கு அந்த மக்களுக்காக தான் நிக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். இப்ப இதுல ஈரான் இந்த பேச்சுவார்த்தை, இதுக்கு அடுத்த நிகழ்வு. ஏன்னா இன்னைக்கு வந்து அதனுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி பேசும்போது ஒண்ணு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அமைதி அமைதின்னு பேசுறாருல, அது மிகப்பெரிய நாடகம், அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இத்தனை வருஷ காலத்துல எங்கேயாவது தன்னுடைய பவரை பயன்படுத்தி அமைதியை கொண்டு வந்திருக்குதா அமெரிக்கா அப்படின்னு நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்றா தான் நான் பாக்குறேன். அந்த ட்ரம்ப்ன்ற ஒரு தனிநபர் அவர் சொல்றது கூட விடுங்க, இந்த இந்த ரொம்ப கரெக்டா ஃபேஸ் பண்றாரு அதை. இந்த வரலாற்றுல அமெரிக்க வரலாற்றுல ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய பதவியையும் தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி
அமைதியை எந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது உண்மைதானே அது? அவங்க எதுவுமே பண்ணலையே. உண்மைதான். அவனுங்க அமைதியை வந்து உருவாக்கலாம் வேண்டாம், அமைதியை குலைக்காம இருந்தாங்கனாலே போதுமே, வேற எதுவுமே தேவையில்லை. அவங்க தலையிடாம இருந்தாங்கனாலே அமைதி தானா வந்துடும். சோ அதனால இது வந்து அவர் சொல்லியிருக்கிறது 100க்கு 100 உண்மை. அவங்கள்ட்ட இருந்து இம்யூனா இருக்கணும்னாக்க நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் வந்து அவங்கள்ட்ட இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா சிக்கல் தான். யாரெல்லாம் அவங்க கூட வந்து இணைந்து இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சிக்கல் தான். எக்ஸப்ட் அந்த ஒயிட் சுப்ரீமசி ஃபாலோ பண்ணக்கூடிய அதே வர்க்கத்துல வரக்கூடிய அந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை தவிர அவங்கள மட்டும்தான் அவங்க ஓரளவுக்கு கரிசனையா பார்ப்பாங்க. அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் வந்து இரண்டாம் தர மக்களா தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து அந்த 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 கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் கேபிட்டல்ஸை வந்து ரூல் பண்றது ஒயிட் சுப்ரீமசி ஐடியாலஜி தான். ஸோ அந்த பின்னணியில தான் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காங்கிறது இந்த பகுதியிலிருந்து வெளியேறத தவிர்க்க முடியாது, அது வெளியேறியே தீரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னத்த சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரேலுங்கிறது இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கேன்சர் கட்டி, அது நீக்கப்படணும், அது நீக்கப்படாம நிக்க முடியாது, நீங்கியே ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சோ அதனால இது ட்ரம்ப் வருகைக்கு பிரகாரம் பின்னாடி இந்த அரபு நாடுகளினுடைய நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் கருத்துல வச்சுதான் அவருடைய ஸ்பீச் வந்து இன்னைக்கு அதற்கான பதிலாதான் வந்து இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் வந்து வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா நேத்துக்கு இந்த 2-3 நாட்கள்ல ட்ரம்ப்பினுடைய வருகையை வச்சு வந்து இந்த அரபு வேசல் ஸ்டேட்ஸ் வந்து ப்ராக்சி ஸ்டேட்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணாங்களோ அதற்கான பதிலடியை இன்னைக்கு ஆயத்துல்லா அலி கமேனி கொடுத்திருக்கிறாரு. அதே போல இந்த நியூக்ளியர் டாக்ஸை பொறுத்தளவுல ஈரான் வந்து தன்னுடைய குட்வில் ஜெஸ்டரை வந்து காமிச்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரான் வந்து என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது 20% சிவிலியன் யூஸுக்காக என்ரிச்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தேவையா இருக்கு. 20%க்கு மேல அவங்க இப்ப 60% உருவாக்கி இருக்கிறாங்க, என்ரிச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, அமெரிக்கா ஜெஸ்டிபிஓஏல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் அதற்கான எதிர் நடவடிக்கையாக தான் வந்து அவங்க அந்த 60% என்ரிச்மெண்ட்டை பண்ணாங்க செறிவூட்டல்ல. இப்ப அந்த 60%ங்கிறத நாங்க கட் பண்ணிக்கிறோம், 20% சிவில் தேவைக்கான என்ரிச்மெண்ட்டை தவிர நாங்க மற்றதை வந்து கட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம், அன்கண்டிஷனலி கட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். இதுக்கு மேல நாங்க வந்து எந்த காலத்திலயும் வந்து அணு ஆயுதம் தயாரிக்காத அளவுக்கு நாங்க வந்து உடன்படுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதற்கான பதில் நடவடிக்கை அவங்க எதிர்பார்க்கறது இந்த பொருளாதார தடையிலிருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பொருளாதார தடைங்கிறது வெறும் அமெரிக்கா வந்து அமெரிக்காவினுடைய பொருட்கள் அங்க கொண்டு வர்றதையோ இல்ல அமெரிக்காவுக்கு பொருட்கள் கொண்டு போறதை மட்டும் தடை பண்ணல, எந்த நாடுகள் கூடயும் ஈரான் வந்து வர்த்தக உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு தடைகளை ஏற்படுத்துது. ஸோ அதை வந்து நீக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. ஸோ அந்த கோரிக்கைக்காக நாங்க வந்து என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் 60%-ல இருந்து 20% குறைச்சிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் தரப்பும் அமெரிக்க தரப்பு என்ன கோரிக்கை வைக்குதுன்னா, நீங்க என்ரிச்மெண்ட்டே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்குது. ஆனா அவங்களுடைய என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ல நீங்க உங்களுக்கு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் என்னன்னாக்கா, அணு தொழில்நுட்பத்தை பொறுத்தளவுல அது வெறும் அணு ஆயுதத்துக்கு மட்டும் பயன்படுற தொழில்நுட்பம் இது கிடையாது. அவங்க செறிவூட்டல் பண்றதுல அது மெடிக்கல் ஐசோடோப்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுது. அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கீமோதெரப்பி கொடுக்கறதுக்கு இந்த என்ரிச்மெண்ட் வந்து அவசியமா இருக்கு, அணு அணு கதிர்வீச்சு. அதே மாதிரி அவங்களுடைய விவசாயத்துறைக்கு பயன்படுது, எனர்ஜி தேவைகளுக்காக பயன்படுது. அவங்களுடைய டார்கெட் வந்து 20% வந்து அணு உலையிலிருந்து அவங்க மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான திட்டமிடல் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா வளரும் நாடு, அவங்களுடைய மின்சார தேவைகளுக்கு அணு உலை வந்து தேவை. ஸோ இதற்கான விஷயங்கள் வந்து ஒண்ணு பெரிய அளவுக்கு அவங்க மனித சமூக வளர்ச்சிக்காக அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இது வந்து வெறும் நீங்க அணுங்கிறது வெறும் அழிக்கிறதுக்கான விஷயம் மட்டும் கிடையாது. பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் பண்றதுக்கும் அணு வந்து அவசியமானதா இருக்கு. அது பல நாடுகள் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ஈரான்ல பெரிய அளவுக்கு இருக்கு. அணுவை பொறுத்தளவுல அதுல அவங்க வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. அதே போல அவங்களுக்கு நேவல் ஃபோர்ஸுக்காக நேவல் குறிப்பா வந்து நீர்மூழ்கி கப்பல் வந்து இயங்குறதுக்கு அணு உலை மூலமா இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் உருவாக்குறதுக்கான தேவை இருக்கு. ஸோ அதற்காக அவங்களுக்கு என்ரிச்மெண்ட் அவங்களே பண்ணணும். அதை வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்க முடியாது நியூக்ளியர். ஏன்னா உங்களுக்கு இராணுவத்துக்கான நீர்மூழ்கி கப்பல் உருவாகிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வாங்க முடியாது. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அவசியமானதா இருக்கு. அது 20% போதுமானதா இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றாங்க சயின்டிபிக்கா. ஸோ அந்த என்ரிச்மெண்ட்டை நாங்க பண்ணுவோம். அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. அது வந்து எங்களுடைய ரெட்லைன் அப்படிங்கிறது தான் ஈரான் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. ஆனா அமெரிக்கன் தரப்பு சொல்லுது கம்ப்ளீட்டா நீ வந்து டிஸ்மேண்டில் பண்ணு. அது யாருடைய கோரிக்கையா இருக்குன்னா இஸ்ரேலினுடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்ப இது வந்து இப்ப இப்ப ட்ரம்ப் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து இது சுமூகமா போகுமா இல்ல இது வந்து பிரேக் ஆகுமாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள் வந்து இந்த பகுதியில நடந்திருக்கு. இந்த பகுதி நாடுகள் வந்து தங்களுடைய அலிஜென்ஸை கொடுத்திருக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு. ஸோ அதனால ட்ரம்ப் வந்து இனிமே இந்த பிரச்சனையை வந்து இந்த குறிப்பா வந்து ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை வந்து எப்படி அணுக போறாருங்கிறது வரும் நாட்கள்ல கிளியரா தெரியும். ஸோ அதற்கப்புறம் தான் அது என்ன மாதிரியான வடிவங்களை வந்து பெறப்போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே. நம்ம அந்த காசா பேசும்போது ட்ரம்ப் நீங்க சொன்னதுனால தான் நான் இப்போதைக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பாலஸ்தீன் அதாவது காசா மக்களை வந்து லிபியா நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுறதாகவும், அந்த நாட்டுக்கு வந்து அதுக்கு ஈடா வந்து அவங்க இது வரைக்கும் எத்தனை பல பில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள்ல முடக்கி வச்சிருக்குது அமெரிக்கா, அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த 1 மில்லியன் மக்கள், அந்த 10 லட்சம் பேரை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிட்டு இருக்கிறதா, சீரியஸா பேசிட்டு இருக்கிறதா என்பிசி தகவல் கொடுத்துருக்கு. அது வந்து இன்னைக்கு காலையில இருந்து எல்லா இடத்துலயும் பெரிய பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அது எந்த அளவு சாத்தியம், அந்த மக்களை கொண்டு போக முடியுமா? ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை பேசணும், என்னன்னா செல்ஃப் வாலண்டரி அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்க ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி இஸ்ரேலு வேற நாட்டுக்கு நீங்க போகணுன்றவங்க போக, கையில கொஞ்சம் காசு தரோம், அங்க போய் ஒரு வேலை தாயிட்டு நீ சேர்ந்துக்குங்க, அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு ஆபீஸ் திறந்தாங்க. ஆபீஸ் திறந்ததுல இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் வெறும் 300 பேர் தான் போயிருக்காங்க. நீங்க அப்பயே சொன்னீங்க கண்டிப்பா மக்களோட டிஸ்ட்ரக்ஷன் இருக்கத்தான் செய்யும், நம்ம தடுக்க முடியாது, மக்களோட இயல்பு அதுதான், எப்படிதான் அவங்களால இப்படி தாக்க கொடுக்க முடியும், போகணும்னா போகதான் செய்வாங்கன்னு. அத்தனை பேர் இருக்கிறதுல வந்து வெறும் 300 பேர் தான் இறங்கி போயிருக்காங்க. இப்போ 1 மில்லியன் பேரை இங்க இருந்து வலுக்கட்டாயமா கொண்டு போறது அப்படின்றது எவ்வளவு பெரிய பிரச்சனையை, ஒரு கேஸை உருவாக்கும். அது என்னென்ன மாதிரியான விளைவுகளை அடுத்த கட்டத்தில் கொண்டு வரும். இவங்க எப்படி இதை இவ்வளவு தைரியமா வந்து கொண்டு போய் அங்க மாத்தி விட்டுறேன் அப்படின்றாங்க. இது என்ன லாரியா? ஒரு வண்டியில போகாது, 4, 5 வண்டியில சேர்த்து எல்லா மூட்டையும் ஏத்திட்டு போறோம்னு சொல்றது. இது எப்படி பாசிபிள் ஆகும்? அப்படிதான் பாக்குறாங்க. அவங்க வந்து மூட்டை முடிச்ச மாதிரிதான் பாக்குறாங்க மக்களை. காசை கொடுத்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. 80 ஆண்டுகளா காசு கொடுத்து ஓடுறவங்களா இருந்தாங்க. இப்படி இருக்கு. அவங்க ஓடலைங்கிறது தெரியுது. அந்த மக்களுக்கு அவங்களுக்குமான அந்த உறவுங்கிறது பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்ததா இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து எவ்வளவு பெரிய துன்பங்களை வந்து இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த 80 ஆண்டு கால வரலாறுல படாத துன்பங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு சேர்த்து வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுவும் ஒரு பக்கம் வந்து சைக்கலாஜிக்கலா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல இங்க இருக்கிற ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை அவங்களால எதுவும் பண்ண முடியலங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால அவங்கள மீறி தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து செயல்பாட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பல விஷயங்களை பார்த்தா தான் தெரியும். அதனால இதுல எது நடக்கும் என்னங்கிறது தெரியல. லிபியாங்கிறது அவங்களுடைய ஆப்ஷன் ஏன் வருதுன்னா, லிபியாங்கிறது ஆல்ரெடி ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டா இருக்கு. அது வந்து ஒரு உறுதியான நாடு இல்ல. உறுதியான நாடா இருந்தத ஒண்ணும் இல்லாம ஆக்குனது அமெரிக்கா, நேட்டோ. ஸோ அதனால சிரியாங்கிறது லிபியாங்கிறது இன்னைக்கு ஒரு ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பகுதியா வந்து அமெரிக்கன் எம்பையருக்கு இருக்கு. ஸோ அதனால அதை வந்து ஈஸியா செயல்படுத்திட முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அது செயல்பாட்டுக்கு வருமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
அதே மாதிரி பாலஸ்தீனியர்களை பொறுத்தவரையில இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் நாடு கடத்தப்படுறதுங்கிறது புதுசு கிடையாது. பல முறை பேசியிருக்கோம். லெபனானுக்கு கொண்டு போனாங்க, ஜோர்டான்ல இருந்தாங்க, ஜோர்டான்ல இருந்து அடிச்சு விரட்டி லெபனான் போனாங்க, சிரியா போனாங்க, துனிஷியா போனாங்க, திரும்ப வந்து பாலஸ்தீன் வந்தாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல இருந்து இந்த போராட்டத்தை கைவிடாம தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இவங்கள்ட்ட இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும்னா கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அது பல இடங்கள்ல நடக்கிறது இல்லை. ஆனா இந்த இந்த மக்கள் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிடாம எங்க இருந்தாலும் கொண்டு போறாங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இவ்வளவு காலம் இருந்ததுங்கிறது இவங்க போராட்ட அமைப்புகள் வந்து நாடு கடந்து வெளியில போய் போராட்டத்தை தொடர்ந்து இருந்தாலும் உள்ளுக்குள்ள மக்கள்ங்கிறவங்க அந்த போராட்டத்தை கைவிடாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இனிமே எப்படி சாத்தியப்பட போகுது, என்ன எந்த அளவுக்கு வீரியமா இருக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே அவ்வளவு கஷ்டங்களை வந்து இந்த மக்கள் உண்மையாவே அனுபவிக்கிறாங்க. ஸோ இதற்கு மேலேயும் வந்து ஒரு மனுஷ வாழ்க்கையில கஷ்டங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியுங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் கருத்துல வச்சு நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல ராணுவ ரீதியான ஃபோர்ஸ்ஃபுல் எவாக்குவேஷன் வந்து பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அங்க வந்து இவங்க போய் மிலிட்டரியிலேயே வந்து விரட்டி வெளியேற்றுறதுங்கிறது நடக்காது. அவங்களா ஒத்துக்கிட்டு போனாங்கன்னா போகலாம். அதுக்கு வேணா சாத்தியக்கூறுகள் இருக்கே தவிர ஃபோர்ஸ்ஃபுல்லி வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் ரொம்ப வலுவா இருக்கிறாங்க. ஓகே ஓகே தோழா. இப்போ இதுல வந்து அப்படியே கொஞ்சம் இங்கே நம்ம நகரலாம்னு நினைக்கிறேன். ஏமன் ஏமன்ல வந்து ஏமன் அன்சர்லாவுடைய அதன் தலைவர் முகமது அல் குத்தி நினைக்கிறேன். அவரை நாங்க கொலை பண்ணுவோம். எப்படி நாங்க வந்து நஸ்ருல்லாவை, எப்படி ஹனியவை, எப்படி சிம்மரெல்லாம் கொலை பண்ணோமோ அதே போல அவரையும் கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே வந்து இஸ்ரேல் காட்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ அமைச்சர் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு. ஓப்பனாவே சொல்றாப்புல. அப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே இவங்க பண்ண கொலை தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 7 வருஷமா ஒரு போர் நடந்துச்சு. சவுதி, யுஏஇ, அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து ஒரு போர் நடத்தினாங்க. அப்ப எல்லாம் அவங்க எல்லாரும் ட்ரை பண்ணி அவரை கொல்ல முடியும். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையிலேயே அவங்க உள்ள ஸ்பையை வச்சிருக்காங்களா? ஏன்னா இதெல்லாம் என்னால யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த ஸ்பை எல்லாத்தையும் ஒவ்வொரு தடவையும் அவங்க பார்த்து பார்த்து எல்லாத்தையும் தூக்கிடுறாங்க. ஏமன் ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க டெக்னாலஜி ஃபீல்டுலயும். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல அவனை போய் கொண்டுவேன் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து இது வரைக்கும் இவங்க பேசுனது வேற மாதிரி, இப்ப இருக்கிறது வேற மாதிரி தோணுது. போனா ஏன்னா இவங்க ரிசல்ட் என்ன ஆகும் அங்க போனா? இல்ல அங்க வந்து இவங்களுக்கு கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாதுங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஏன்னா அமெரிக்கானால ஒன்றும் பண்ண முடியல தாக்குதல்ல. இவங்களும் போனாலும் சிவிலியன் டார்கெட்ஸ் மீது தான் தாக்குதல் நடத்தினாங்க. இவங்க எங்க போய் தாக்குதல், ஹுடைடா போர்ட்ல ஒரு தடவை தாக்குதல் நடத்தினாங்க. அதே போல அவங்களுடைய எண்ணெய் கிடங்குகள்ல தாக்குதல் நடத்தினாங்க. அடுத்து 3வது அவங்க நடத்தின தாக்குதல்ங்கிறது விமான நிலையத்துல தாக்குதல் நடத்தினாங்க, பயணிகள் போற விமான நிலையத்துல. ஸோ இதைதான் வந்து அவங்களால தாக்க முடிஞ்சுது. அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அவங்க தலைமைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கலாம். ஆனா பண்ணல. இதுக்கு மேல வந்து பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியல. இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா இது எல்லாத்தையும் கடந்து அவங்க வந்து இந்த மாதிரி வெளிப்படையா நான் வந்து பொலிட்டிக்கல் அசாசினேஷன் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறது வெளிகளை திறக்குது. இப்ப நீங்க வந்து நீங்க மட்டும்தான் பொலிட்டிக்கல் அசாசினேஷன் பண்ண முடியுமா, ஏன் எதிரியால பண்ண முடியாதா அப்படிங்கிற அந்த கேள்விங்கிறது இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் திறந்து விட்டாங்கிறது தான் நமக்கு தெளிவா உணர்த்துது. இப்போ குறிப்பா சொல்ல போனா ஈரான்ல போய் டெஹரான்ல இஸ்மாயில் ஹெனியை வந்து கொலை பண்ணது, அதை வெளிப்படையா வந்து அப்ப ஒத்துக்கலனாலும் இப்ப வெளிப்படையா வந்து மாறு தட்டி ஒத்துக்கிறாங்க, நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பெய்ரூட் நகரத்துல சையத் ஹசன் நஸ்ரல்லாவும் அவருடைய அடுத்த ஜெனரல் செக்ரட்டரியா வந்த சஃபியுதீன் அவங்களெல்லாம் கொலை பண்ணது எல்லாத்தையும் வெளிப்படையா வந்து சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு அமைப்பினுடைய தலைவரை வந்து கொலை பண்ணதை நாங்க வெளிப்படையா சொல்றாங்க. அதை வந்து நாங்க தொடர்ந்து பண்ணுவோங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து வழிகளை திறந்துட்டு இருக்கு.
இனிமே வந்து நம்ம அதே மாதிரியான பதிலடி நடவடிக்கைகளை ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புல இருந்தும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு பண்ணாம இருக்கலாம், இனிமே பண்றதுக்கான வாய்ப்பை வந்து திறந்து விட்டாங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரியுது. இப்ப இதுல இருந்து நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் இதை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. என்னன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்த பேச்சுவார்த்தை வந்து ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் எந்த இடத்துல வச்சு தடுத்தாரோ அதே இஸ்தான்புல்ல நடந்திருக்கு. துருக்கியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கொள்கை ரீதியான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக 2 தரப்பும் ஒத்துருக்காங்க. அவங்க கொள்கை வரைவுலாம் அந்த என்னென்ன செய்யணும், என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னு 2 தரப்பும் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ வந்து பேச்சுவார்த்தை சுமூகமா போயிருக்கு. ஒரு நம்பிக்கை வருவதற்காக இரு தரப்புலையும் வந்து ஒரு 1000 பேரை ரிலீஸ் பண்றது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து இன்னைக்கு காலையில. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கவனிக்கும் போது அங்க ரஷ்யா உள்ள இருந்து வரக்கூடிய செய்திகள்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு 3 விஷயத்த பிரதானமா வந்து உக்ரைன் முன் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, உடனடியா போர் நிறுத்தம் 30 நாளைக்கு உடனடியா கொண்டு வரணும், போர் நிறுத்தம் 30 நாளைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 2வது வந்து ஆல் ஃபார் ஆல் அப்படின்னு, அதாவது என்கிட்ட எத்தனை ரஷ்யன்கள் என்னோட இதுல இருக்காங்களோ, சிறைப்படுத்தி இருக்காங்களோ, அத்தனை பேரையும் அப்படியே கொடுத்துட்றேன். உங்கள்ட்ட இருக்க உக்ரைனிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு அவர் சொல்றாங்களாம். உக்ரைனும் மீன்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும், ரஷ்யன் சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்குறது, அவங்க அவங்க உக்ரைன் சோல்ஜர்ஸ் கொடுக்கறது. ஆனா ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிறது 1000 பேருக்கு பக்கத்துல ரஷ்யன் வீரர்களும் 500 பொதுமக்களும் இருக்காங்க. அதுல ஒரு 50-56 பேரை வந்து இவங்க கடத்திட்டு இருக்காங்க குர்ஸ்க் பகுதியில இருந்து. இவ்வளவுதான் வந்து 1500 பேர் தான் இவங்க தரப்புல. ஆனா அந்த பக்கம் சோல்ஜர்ஸ் 9000 பேர் இருக்காங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. எப்படி ஒரு ஆல் ஃபார் ஆல்னு 1500 பேர் வாங்கிட்டு அங்க இருக்குள்ள 9000 பேர் கூட்டு போயிருவேன் நீ அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் ஒண்ணு என்னன்னா, இந்த இதை நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க, தோழர்கள் கவனிச்சாங்களா இல்லைன்னு தெரியல. குழந்தைகளை வந்து ரஷ்யா கடத்திட்டு போயிருச்சு, அந்த குழந்தைகளை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு உக்ரைன் இன்னைக்கு சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து நீங்க விளக்கம் தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நானும் அதை முழுசா படிச்சேன். என்னன்னா, குழந்தைகளை அவங்க கடத்திட்டு போகல, இத்தனை வருஷமா 7 வருஷமா அவங்க உள்ளுக்குள்ள ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்ததுனால, அவங்க ரஷ்ய மொழி பேசுறாங்கன்ற ஒரே காரணத்தினால கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அங்க பலர் வந்து அப்பா அம்மாவை இழந்து நிக்கிற நிலைமையில இருந்தாங்க. அது போல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் அவங்க கொண்டு வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க ரஷ்யால. இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த குழந்தைங்களை திருப்பி கொண்டாந்து கொடுக்கணும் உக்ரைனுக்குள்ள அப்படின்னு கேட்கிறாப்ல. இது எதுவுமே நடக்காது, இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காப்ல, எதுவுமே இந்த பேச்சுவார்த்தையும் முறிஞ்சு போட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் உக்ரைன் வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து நடந்துச்சுன்னா வேற இது எதை நோக்கி தான் மேபி திரும்ப ஒருவேளை முழுசா போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே புட்டின் கேட்ட மாதிரி அந்த 4 மாகாணத்தையும் விட்டு கொடுத்துருவாங்களா? 4 மாகாணத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்கிறதுக்கான அர்த்தம் தான் வந்து இந்த குழந்தைகளை விடுவிக்க சொல்றது. என்னன்னா, அந்த குழந்தைகள் வந்து கொண்டு செல்லப்பட்டது வந்து டான்பாஸ் பகுதியிலிருந்து என்னமோதான் வந்து கொண்டு போனது. ஸோ டான்பாஸ் பகுதி இன்னைக்கு கிட்டத்தட்ட ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. யுக்ரைன் தாக்குதல் நடத்தினதுனாலதான் வந்து அந்த குழந்தைகளை வந்து கொண்டு போனது, ரஷ்ய மொழி பேசக்கூடிய குழந்தைகளை. இப்ப டான்பாஸ் கிட்டத்தட்ட ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த 4 மாகாணங்களும் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஏற்கனவே புட்டின் வந்து இந்த இந்த பிரச்சனைக்கான தீர்வை பத்தி பேசும்போது எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திட்டாரு. இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிச்சதுக்கான அடிப்படை காரணங்கள்ல முக்கியமான காரணம் நேட்டோ விரிவாக்கம். இப்ப நேட்டோ விரிவாக்கம் வந்து கூடாதுங்கிறத அக்ரி பண்ணணும். 2வது டீநாசிபிகேஷன் பண்ணணும். இந்த டீநாசிபிகேஷன் விஷயத்துலதான் வந்து இந்த பிரிசனர் ஆஃப் வார் வந்து வராங்க. இப்ப இதுல பல பேரு ரஷ்யா புடிச்சிட்டு வந்திருக்கிற பல பேர் வந்து அசாவ் பெட்டாலியன், ரைட் செக்டார் போன்ற நியோநாசி படைகளினுடைய ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி வந்து ரஷ்யா விடும்? ஏன்னா அதெல்லாம் வந்து டீநாசிபிகேஷன் பண்றதுக்கு தான் வந்து அவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால பெருமளவு கொன்னுடுச்சு, ஏதோ ஒருத்தர் 2 பேராவது வந்திருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தீவிரவாதிகளை வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல குர்ஸ்க் இன்வேஷன்ல உள்ளுக்கு வந்தவனுங்களை எல்லாத்தையும் வந்து தீவிரவாதிகளா தான் பார்த்தாங்க. ஸோ அதுல இருந்து சிக்கினவனுங்க எவனையும் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மாதிரி இப்போ இது மாதிரி நான் ஸ்டார்டர் விஷயங்களா தான் வந்து உக்ரைனோட டிமாண்ட் வந்து வந்திருக்கிறதா நீங்க சொன்ன தகவல்ல இருந்து தெரியுது. அதே மாதிரி ரஷ்யா வந்து இந்த இந்த நெகோசியேஷன் அணுகுனதே அந்த 2022 ஏப்ரல்ல நடந்த பேச்சுவார்த்தையினுடைய தொடர்ச்சியா தான் வந்து ரஷ்யா இது வந்து இதை பார்க்குது.
இஸ்தான்புல் கம்யூனிகேங்கிறது 2022 ஏப்ரல் மாசம் முடிஞ்சுது. அதை வந்து போரிஸ் ஜான்சன் தான் வந்து அதை தடுத்தது. அதை தடுத்து கம்ப்ளீட்டா ஒண்ணும் இல்லாம ஆக்குனது இந்த போர் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கான அடிப்படை காரணமா இருந்ததும் அதுதான். ஸோ அதுல விட்ட இடத்துல இருந்து திரும்ப வந்து ரஷ்யா ஆரம்பிக்கிறதுக்கு விரும்புது. ஆனா யுக்ரைன் தரப்பு அதை அப்படி பார்க்கல. யுக்ரைன் தரப்பு கம்ப்ளீட்டா வேற விதமா வந்து இந்த புதுசா வந்து இந்த நெகோசியேஷனை ஸ்டார்ட் பண்ண நினைக்குது. அது சாத்தியம் இல்லை. அதுதான் ரஷ்யா வந்து தெளிவுபடுத்துது. அங்க விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப பேட்டில் ஃபீல்டுல பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பல இடங்களை வந்து நாங்க கைப்பற்றிட்டோம். ஸோ அந்த பகுதியையும் நாங்க தான் வச்சுப்போம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய டிமாண்டா இருக்கு. ஸோ அதனால இது சாத்தியம் இல்லாத ஒரு சூழலை தான் நோக்கி போகுது. பேச்சுவார்த்தையின் மூலமான தீர்வுங்கிறது சாத்தியப்படாது அப்படிங்கிறது தான் இன்றைய சூழலாகவும் இருக்கு. இது வந்து இவங்க இவங்க எதற்காக இந்த பேச்சுவார்த்தையை வந்து பிரதானம் பண்றாங்கன்னா, ரஷ்யா மீது பொருளாதார தடை வந்து தீவிரப்படுத்தணுங்கிறதுக்காக பண்றாங்க. ஸோ இப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா வந்து ஒத்துக்காதுங்கிறது தெரிஞ்சே இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்கால இருக்கக்கூடிய நியோகான் ஆட்களும் சேர்ந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து ரஷ்யா ஏத்துக்கலன்னா, ரஷ்யா பாரு மதிக்கல பேச்சுவார்த்தைய, எதுக்கும் தீர்வுக்கு ஒத்துக்கல, அதனால வந்து அடுத்த வாய்ப்புங்கிறது நம்ம சாங்ஷன்ஸை வந்து போடுறது தான் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதை ட்ரம்ப் செயல்படுத்துறதை தவிர வேற வழி இல்லை. அதற்காக ட்ரம்ப் தூண்டுறதுக்காக தான் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ட்ரம்ப்புக்கு ஒரு காரணம் வேணும். மீண்டும் வந்து சாங்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்தணும், மீண்டும் இந்த போரை வந்து தொடர்ந்து நடத்தணும். அதற்கான அழுத்தங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது யுக்ரைன் தரப்புல இருந்து வருது, அமெரிக்கா உள்ள இருந்து வருது, மேற்கத்திய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருந்தும். ஸோ அந்த அழுத்தத்துக்காக இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு டிராமாவா வச்சு தியேட்டர் மாதிரி தான் வந்து இதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா வந்து அதை கேர்ஃபுல்லா அணுகுது. ஸோ அதனால ரஷ்யா வந்து நான் வந்து வர்றேன், பேச்சுவார்த்தைக்கு வர்றேன், பேசுவோம், பேசி முடிக்கலாம் அப்படிங்கிறத சீரியஸா அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய டீமும் வந்து போன முறை இஸ்தான்புல் கம்யூனிகே வந்து யார் பேசுனாங்களோ, நெகோசியேட் பண்ணாங்களோ அதே டீம் தான் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த இந்த பேச்சுவார்த்தைக்கும். ஸோ அதனால அதுல இந்த டீமையும் மாத்தல. அதே போல அந்த அந்த ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்பாட்டையும் வந்து தொடர்ந்து அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறதுல ரஷ்யா தெளிவா இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து இத எல்லாத்தையும் வந்து குழப்பி அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வராம தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான போரை நடத்தணுங்கிறத மட்டுமே திட்டமா வச்சு இவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கிதான் போகுது. அப்போ ரஷ்யா வந்து இப்ப இந்த பேச்சுவார்த்தையில தீர்வு இல்லைன்னா போரின் மூலமான தீர்வு தான். ஸோ அதை நோக்கிதான் அது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. அதனாலதான் அது சீஸ்ஃபயரை அனுமதிக்க முடியாதுன்னு இருக்கு. பேச்சுவார்த்தை தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும். நெகோசியேஷன்ல டீல் எட்டுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சீஸ்ஃபயரை பத்தி அடுத்த கட்டமா போகலாம் அப்படிங்கறத சொல்லிருச்சு. அதே மாதிரி சீஸ்ஃபயர் போடணும்னா மேற்கத்திய தரப்புல இருந்து ஆயுத உதவிகள் வர்றது கம்ப்ளீட்டா நிறுத்தணும். திரும்ப வந்து இதை மிலிட்டரைஸ் பண்ற வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். எந்த உதவியும் வந்து யுக்ரைனுக்கு இந்த சீஸ்ஃபயர் காலகட்டத்துல கிடைக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுச்சு. அதெல்லாம் பண்றதுக்காக தான் சீஸ்ஃபயர் அவங்களுக்கு தேவை. மீண்டும் அந்த ஆயுத உதவிகளை வழங்கி வலுப்படுத்தி மீண்டும் சண்டைக்கு அனுப்புறதுக்கு தான் சீஸ்ஃபயர் தேவை. அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு ரஷ்யா தயாரா இல்லை. ஸோ அதனால இது வந்து அடுத்து மீண்டும் பெரிய அளவுக்கு போருக்கு தான் வந்து வழிவகை பண்ற மாதிரி இருக்கு. பேச்சுவார்த்தையில தீர்வு எட்டுறதுக்கான வழி வந்து இல்லைங்கிறது தான் கிளியரா தெரியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதான் தெரியல. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மக்கள் அதிகமாக சாகும்போது நம்மளால இதே புரியல. என்ன இப்படி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அது ஒரு மாதிரி நம்மளே வந்து இதுக்கு தள்ளிடுது. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது தோழர்களுக்கு சொல்ல வேண்டிய தோழர் நீங்க? வேற ஒண்ணும் இல்ல தோழர். இப்போ நன்றி, தோழர்களுக்கும் நன்றி. கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பேசின விஷயங்களை வந்து குறிப்பா வந்து இந்த இனப்படுகொலை நினைவுனால நினைவேந்துங்க. அதை மறந்துடாதீங்க. ஸோ அதுதான் நம்ம தெளிவா சொல்லிக்கணும் இப்போ. ஆமா, தோழர்களுக்கு நன்றி. உங்களுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.